रामानुजमुनिवपरं संश्रये देशिकेन्द्रं श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीनिवास रामानुजमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामादेशिकाय नमः। श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासदेशिकाचार्यन् गुरवे नमः। वंशे जातः सवितुरनगे मानयन् मानुषत्वं देव श्रीमान् जनकतनयान् वेषणे जागरूकः प्रत्यायाते पवनतनये निश्चितार्थस्तकामि कल्पाकारां कथमपि निशाम् आविभातं विषेहे लीला खेलं ललितगमनाश्चारुनादं सशिञ्जाः पल्लाक्ष्यं त्वां स्वरशरदृशो गौरमापाण्डुराङ्ग्यः मुग्धालापं मधुरवचसो मानसार्ये मनोज्ञाः यत्रानीताः सुरयुवतयो रञ्जयेयुः समक्षम्. ஹம்ச சந்தேசத்துல 2வது ஆஸ்வாசம், அதுல 21வது ஸ்லோகம். இப்போ ராமர் ஹம்சத்தை பார்த்து சீதையுடைய அவயவ சௌந்தரியம், அவளுடைய அந்த கஷ்டம் எப்படி அப்படி வேதனைப்பட்டு இருக்கா, எந்த பரிஸ்திதியில அவள் இருக்கான்றதெல்லாம் நினைச்சுண்டு ராமர் சொன்னார், எந்த மார்க்கத்திலே அவள் போனாள் காட்டுறதுக்காக தன்னுடைய மெட்டி அத்திய சொல்லி லாஸ்ட் 20வது பாசுரத்தை ஸ்லோகத்துல பார்த்தோம் நாங்க. அதனால அது கீழே விழுந்திருந்தா இத்திய ரெக்கக்னைஸ் பண்ணி ராமர் நான் போன மார்க்கத்துல என்னை தேடிட்டு வருவார் அதுட்டு ஒரு மனசுல தைரியத்தோட அது அப்படியே கீழே விழுந்தது எடுக்கவில்லையா சீதை. அத்திய பாதிப்போ துக்கத்தை படுறாள். நீனும் அத்திய பார்க்க போறே, என் ஹம்சமே ஒரு கால்ல தான் வெட்டி இருக்கு சீதா பிராட்டிக்கு அதுட்டு ஹம்சத்துக்கு சொல்றார் ராமபிரான். சக்கரவர்த்தி திருமகனான ராமர் ஹம்சத்தை பார்த்து சீதா தேவியுடைய நினைப்பு வந்து அதை நினைச்சேன் அவளிய ரொம்ப வேதனையோட, என் ஹம்சமே நீ போய் வந்து ஆஸ்வாசத்தை கொடுப்பா, நீ என்னுடைய சகன் இல்லையா, நீ பிரிய சகன், எனக்கு இது பண்ண மாட்டியா நீனா, இது ஒரு வேலை அந்த ஹம்சத்த மூலகமாய் தன்னுடைய சந்தேசத்தை அனுப்புறார் ராமர் சீப்பிராட்டிக்கு. லங்கா பட்டணத்துக்கு வந்தாச்சு. அசோகவனத்துல நீனு சீதையை செம்சுபா விருட்சத்து மூலத்துல பார்க்க போறேன், ரொம்ப அழகா இருக்கா, ஆனா இப்போ ரொம்ப துக்கப்பட்டு இருக்கா. அந்த துக்கத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாது. நானத்தைய நினைச்சிட்டு எனக்கு துக்கமாயிட்டு இருக்கு. ஐயோ அவளுக்கு எத்தனை துக்கமா இருக்கலாம் என்னை விட்டு. ராமர் தன்னுடைய மனோவேதனைய ஹம்சத்துக்கிட்ட சொல்லி, பாத்தியா அந்த சீதா பிராட்டியை நீ பார்க்க போறே சொன்ன. 21வது ஸ்லோகம். அங்க இல்லாய கிசலய சமயி புஞ்சிதா கல்ப புஷ்பைஹி காடாஸ்லிஷ்டாமுபுஷி விமலே பிம்பிதாபிர்லதாபிஹி சந்தாபோஷ்ணஸ்வரன பருச்சு ಛಾಯயா கிஞ்சதீனாம் வந்தீபூதாம் இஷிச்சர கிருஹே நந்தனஸ்யேவ லக்ஷ்மீம். நந்தனஸ்ய ஸ்வர்கலோகத்துல ஒரு நந்தனவனம் உண்டு. லக்ஷ்மி விவா அந்த ஸ்வர்க்கத்துல நந்தனவனத்துல லக்ஷ்மி மாதிரி நானே அவளைய நினைக்கிறேன். சீதா பிராட்டியுடைய அங்கங்கள் ஏதானே வர்ணனை பண்ணிட்டு இருக்கார் சௌந்தரியத்தை. ஆனா அவள் எத்தனை எசரப்பட்டு இருக்காள் வந்துச்சு, அப்படியே அஸ்ரு தாராகாரமா விழுறதா. ராமன்ய நினைச்சு நினைச்சு அப்படியே கண்ணீர் வருது சீதா பிராட்டிக்கு. இப்ப சொல்றார் அவள் அப்படியே ஒரு உசிர் வருதோ இல்லையோ கீழே என்ன, அது எப்படி இருக்குன்னா சாக்கமா இருக்கா, சூடானது பிராணவாயு, ரொம்ப தாப்பத்தோட கூடி இருக்கிற அந்த வாயு. அதனாலே பருஷமான அவளுடைய உயிர் உசிர் அப்படி இட்டு சிறு சொல்றோம் கன்னடத்துல, அப்படி மேலுக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா அந்த லாவண்யம் எங்க போகவில்லை. அந்த சௌந்தரியம் லாவண்யம் தான் தூரத்தினவே பார்த்தாலே இவளு சுந்தரி சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தீனளாய் ராட்சசருடைய சிறையில இருக்காளோ இல்லையோ அந்த சீதை ஸ்வர்கலோகத்துல இருக்கிற நந்தனவனத்தின லக்ஷ்மி மாதிரி நானு ஸ்மரணை பண்றேன் சொல்றார் ஹம்சத்து. விமலே வபுஷி, பலமந்த தோஷம், விமலே தோஷம் இல்லாத, வபுஷி என்ன தேகம் சரீரம், அதுல பிம்பிதாபிலதாபிகி லதே மாதிரி இருக்கா, நிழல் காடமாஸ்லிஷ்டம் எல்லாம் பூர்த்தி சுத்திலும் பரப்பிட்டு கிசலிய சமயி எல்லாம் வாடி போயிருக்கா. வயல் காலத்துல இந்த சின்ன சின்ன லதைகள் எல்லாம் வாடுறதோ இல்லையோ அப்படி வாடி போன புஞ்சிதா கல்ப புஷ்பைகி. ஆனா நல்ல ஆபரணங்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் தாரணை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்கங்கள் எல்லாம் வா நசிச்சு போயிருக்கு, ஒன்னும் சத்துவமே இல்லாத மாதிரி. அங்கையே தன்னுடைய கை காலு முதலான அங்கங்கள் கிஞ்ச சந்தாப, சந்தாபம் தாபத்தினால
உஷ்ணஸ்வசன எல்லாமும் தாபத்தோட கூட இருக்கிறதுனால சுவாசமும் எப்படி வந்துட்டு இருக்கு, உஷ்ணமாயிருக்கு. சந்தாப உஷ்ணஸ்வசன சூடான பிராணவாயு, கடினமான சாயா, சாயனா நிழல். ஆனால் லாவண்யத்தோட கூட இருக்கிற சீதா பிராட்டி நிஷிச்சர குருகே பந்தி பூதா. நிஷிச்சர ராட்சசர்கள், ராட்சசர்களுடைய குகையிலே பந்தனத்துக்கு உட்பட்டிருக்கா. ஆனா அது எப்படி தெரியுது தெரியுமா? நிஷிச்சர குருகே பந்தி பூதாம் நந்தனஸ்ய நிஷிச்சர குருகே பந்தி பூதாம். அந்த ராட்சசனான ராவணனுடைய அரமனையில, அதுவும் அசோகவனத்துல சிறைப்பட்டு, அது சிறை இல்ல, பட் யாரும் வெளியில போக முடியாது அசோகவனத்தின். அதே மாதிரி இது அசோகவனத்துல சிறை. நந்தன வனம் அது ஸ்வர்க்கத்துல இருக்கிறது. லக்ஷ்மி விவா அங்கே எப்படி லக்ஷ்மி இருக்காளோ அந்த மாதிரி இந்த அசோகவனத்துல சீதா பிராட்டி மத்தியத்துல அந்த சகல புவன தன்மை அங்கைலாய கிசலய சமயி உஞ்சிதா கல்ப புஷ்பை காடமாஸ்லிஷ்டாம் பபுஷி. திருடமாய் சுத்திலும் இருக்கிற லாயத் கிசலய சமயி, அப்படியே வாடி போயிருக்கா அந்த லதைகள் சுத்திலும். உஞ்சிதா கல்ப புஷ்பை. இது இந்த சன்னிவேசம் எங்களுக்கு என்ன காட்டுறதுன்னா, ராமனுடைய மனசுல எத்தனை பரிவு இருக்கு பாருங்க. அந்த சீதா பிராட்டியை விட்டுட்டு அதை தடுக்க முடியாதே வேதனைனாலே ஸ்ரீராமனுடைய துக்கம். அதுதான் இங்க சொல்ற. ஐயோ, அங்கிருக்கிற லட்சுமி போன்றவள் என்னுடைய பத்னி சீதை, அவள் அங்கே பந்தனத்துல இருக்காளே அசோகவனத்துல. ஐயோ, அவளுடைய ஆபரணங்கள் எல்லாம் தான் தாரணை பண்ணாது. ஐயோ எப்படி ஆயிட்டு இருக்கா பாரு. தன்னுடைய மனசுல அப்படியே இமேஜின் பண்ணுண்டு அதுக்கு ஒரு உபமானத்தை கொடுக்குறா. இப்போ வீணை இருக்கு, வீணைய வாசிச்சாதானே அதுல சவுண்ட் வருது. இல்ல அப்படியே வச்சுட்டா என்ன பிரயோஜனமோ அப்படி. அதனுடைய எல்லா பெருமையும் போயிடுறதோ இல்லையோ சும்மா வச்சுட்டா. வீணா வாதனம் பண்றவனுக்கு அது பண்ணினான் தான் வீணைக்கு பெருமை. அதை நுடிக்காத விட்டுட்டா என்ன ஆறுது பாருங்க. எல்லாத்து மேல தூசி எல்லாம் உட்கார்ந்து இதெல்லாம் போய் மலினமான மாதிரி சீதா பிராட்டியா. ஐயோ, நீ அவளைய பார்க்க போறே, ஆனா அவளை மாலின்ய ரூபத்துல உட்கார்ந்து இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் 22வது ஸ்லோகம். சேதோ விருத்தியம் சமயதி பகிஹி சார்வபௌமே நிரோதே மய்யே கஸ்மின் பிரணீத தியம் மான்மதேனாகமேன அப்யஸ்யந்தீம் அனிதரஜுஷோ भावनायागा प्रकर्षात् स्वान्तेनान्तर्विलय मृदुना निर्विकल्पम समाधिम. ये हम समय சீதை என்னை மட்டுமா தியானம் பண்ணிட்டு இருப்பா, வேற யாரும் நினைக்க மாட்டா. அது பிரத்யேகமான ஒரு யோக திசை சீதா பிராட்டிக்கு. அது யாருக்கு இருக்கு தெரியுமா? அஷ்டாங்க யோகத்தை பண்றவாளுக்கு அது வருது. வேற பாக்கிய விஷயத்துல மனசை கூப்பிடாத பகவானே தியானம் பண்ணி தாரணம் பண்ணி அந்த மனசுல அவனைய சிந்தனை பண்ணிட்டு இருந்தா எப்படியோ அப்படி சீதா பிராட்டியுடைய மனசு சிந்தனை எல்லாமும் கூட ராம பிரபு ராமபிரான் மேல மட்டுமா. அது ராமருக்கு என்ன பெருமை? சார்வபௌமன் தானே. சார்வபௌமனான என்னை மட்டுமா தியானம் பண்றாள், வேற எந்த விஷயமும் அவளுக்கு சிந்தனைக்கு வராது. நிரோதே. ஆமா, இது ஒரு ஸ்பெஷலான ஸ்டேட் சீதா பிராட்டிக்கு. பகிஹி சேத விருத்தம். பாக்கிய விஷயத்துல மனசை வச்சு வேற எதோ பாவத்துக்கு பாவ காரியங்கள் பண்றதுக்கு தொடங்காது. பிரத்யேகமாய் பகவானே நினைச்சிட்டு இருக்கிறாளே, அதுதான் யோக தேசை. அது எப்படி இருக்கு? பகிஹி பாக்கிய விஷயத்துல சேத விருத்தம். அப்படி மனசே ஏகாகிரதையோட அங்க வைக்கணுமே பெருமாளுடைய திருவடியில. சமயத்தி வேற இடத்துல மனசை வைக்கிறத விட்டு மான்மதேனாகமேனா அதுல என்ன சொல்ற? இந்த பாக்கிய விஷயத்துல மனசை வச்சு வைக்காதே. யாரு என்னுடைய விஷயத்தையே நினைச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு தாரண தியானம் இது ரெண்டும் கூட அதிலே மனசு போய் திருடமாய் நின்னு வேற எந்த சிந்தனையும் வராத மாதிரி. அதுதான் இதுல சொல்றார் ராமர். தாரணா தியானம் இத்தேதான் பண்ணிட்டு இருக்கணுமா, அதுல மனசு வச்சு வேற எந்த சிந்தனையும் அவளைய ஆகர்ஷணம் பண்ணாத மாதிரி மனசே அப்படியே கட்டு போட்டு மிருதுவாத மனசோட, ஒரு கல்வசமும் இல்லாத மனசோட, நிர்தோஷமான மனசோட என்னையே நினைச்சிட்டு இருக்காளே சீதா பிராட்டி. அது சமாதி ஸ்திதி தானே.
அது யார் அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்றானோ அவளுக்கு இதை நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்ததா சீதைக்கு மனசு. ராமர் சொல்றாரு, என் அம்சமே சீதா பிராட்டி என்னை விட்டு வேற எதுவும் நினைக்கவே இல்லை. சேதோ விருத்தி, மனசுடைய விருத்தி. ஆனா மனசை சிந்தனை பண்றது. சமயத் எதோ வேற எங்கெங்கோ போகாதே, அந்த மனசு ஏகாகிரதையோட இருக்கிறதுக்கு அதை சிக்ஷை பண்றதா மனசு. அந்தர்விலய மிருதுனா, உள்ளே மிருதுவா இருக்கிற அந்தர்யாமியான பரமாத்மா இந்த மிருதுவான மனசு. அந்த மனசால நிர்விகல்பம், விகல்பம், நிர்விகல்பம் இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய பதங்கள். அதை சொல்லி இங்கே யார் அபியாசம் பண்றாளோ அபியசியந்தி சமாதிம் அபியசியந்தி, அது நிர்விகல்பம் சமாதிம், விகல்பம் ஆகாது உள்ளே. அது என்ன ஆகணும்னா மனசு கருகி போகணுமா. அந்த மனசு என்ன, அது எத்திய நிர்விகல்பம்னா ரெண்டும் இல்லாத மாதிரி மனசுக்கு தோன்றுது. தான் யோசனை பண்றதும் கிடையாது, வேற ஒரு யோசனை இருக்குன்றதும் தெரியாது. அதெல்லாம் சொல்றார் இதுல. சமாதி ஸ்திதி உங்களுக்கு எல்லாம் அஷ்டாங்க யோகம் தெரியும். யமா நியமா ஆசன பிராணாயாமா பிரத்யாகாரம் தியான தார, அப்புறமா கடைசியா சமாதி. இந்த சமாதி ஸ்திதியில இருக்கிறவாளுக்கு அந்த மனசு எப்பவும் வேற கடையில இருக்கிறதுனால இந்த பிராகிருதமான விஷயத்துல அந்த மனசு ஒன்றும் நினைக்கவே மாட்டாது. தெரியுது, கண்ணவா விட்டு இருந்தாலும் அவ ஏதோ சிந்தனை பண்ணிட்டு இருப்பா, இது தெரியுது இல்லை. இதை மறந்து போயிடுறா. இகலோகத்தையும் மறந்து சம்பூர்ணமா அந்த பரமாத்மாவுடைய விஷயத்துல லீனமாயிடுறது மனசு. தல்லீனமாய் எப்படி இருக்கோ அப்படி சீதா பிராட்டி அசோகவனத்துல வேற எதுவும் சிந்தனை பண்ணாதே. சுத்திரு யாரு இருக்கிறா, இந்த ராட்சசிகள் இவன் வந்தானா அவன் வந்தானா அது பார்க்காதே. என்னுடைய ராமர் சொல்றார், என் ஹம்சமே என்னுடைய அழகான திவ்யமங்கள விக்கிரகத்தையே தியானம் பண்ணிண்டு அத்திய அனுபவிச்சுண்டு சிம்சிம்பா விருட்சத்து மூலத்துடைய அந்த இத்துல கீழ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் வால்மீகி ராமாயணம் தான் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறது. அசோகவனத்துல சீதா பிராட்டி யாரையும் பார்க்கவில்லையா. எத்தனை பேர் இருந்தா ராட்சசிகள் சுத்திலும் இருந்தா. அது மட்டும் இல்ல, அசோகவனத்துல நிறைய பூ உடுற விருட்சங்கள், பலம் உற்றிருக்கிற விருட்சங்கள் இதெல்லாம் நிறைய இருந்தது. அது எத்தையும் பார்க்கவே இல்லையா சீதை. அது மட்டுமா என்ன பண்ணா, ராமனுடைய தியானம் ஏகாகிரதையோட வேற எல்லாம் மருந்து அவனையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாளா. ராட்சசி தெரியவில்லை, புஷ்பங்கள் தெரியவில்லை, யார் வந்தா யார் போனா ஒன்னும் தெரியல. இதுக்குதான் பரமைகாந்த ஸ்திதி. பரமைகாந்திகானவள் இப்படித்தான் பண்றா. வேற வாளுக்கு சிந்தனை பண்ணா வேற விஷயத்தைய மனசு அங்கேயே போயிடுறது, இதெல்லாம் மறந்தே போயிடுது. ஆனா சீதையுடைய விஷயம் அப்படி கிடையாது. ஜீவாத்மா ஆனாலும் கூட ஆக்டிங் ஜீவாத்மா. அப்படி அதை அனுபவிச்சுட்டு இருந்தா டைம் போறதே தெரியுது இல்லை. சீதா பிராட்டி ராமன்ய நினைச்சிட்டு அவனுடைய அழகான திவ்ய திருமேனி அவயவங்கள் அத்தியே தியானம் பண்ணிண்டு ஆசனத்தை பண்ணிண்டு. இப்போ 32வது 23வது ஸ்லோகம். சூன்யா திருஷ்டி ஸ்வசிதமதிகம் மீலிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சலிலம் சானுபந்தோ விலாபகாம் இத்தம் தைன்யம் கிமபி விதினா துர்விவாரேண நீதா சாவே சீதா தனுதர தனு தப்யதே நூனமந்தகா. சூன்யா திருஷ்டி ஸ்வசிதம் அதிகம். சூன்யம், ஒன்னும் கவனத்துக்கு ஒன்னும் இல்லாத மாதிரி அவஸ்தை, ஒன்னும் தெரிஞ்சுட்டு இல்லை. ஸ்வசிதம், அந்த சுவாசமோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு இருக்கா. அதிகம் வக்ர பத்மம், அவருடைய வக்ரம் எத்த மாதிரி இருக்குன்னு கேட்டா ஆனனா மதுபானனா. திருஷ்டியே சூன்யா ஸ்வசிதம் அதிகம், அத்தனை மேல வந்துட்டு இருக்கா. பிராணவாயு சூடான வாயு அதிகமாய். வக்ர பத்மம் மீலிதம், வக்ர பத்மம் அவருடைய முகம் எப்படி இருந்தது, அழகான முகம், தாவரை போன்ற முகம், புஷ்பத் போன்ற. மீலிதம் நயன சலீலம், அது தியானத்துல தல்லீனாய் அந்த 2 கண்கள். விழித்த நயன சலீலம் அது போட்டார். அப்புறம் விலாபம், இவ்வளவு விலாபம் தாரித்ர கஷ்டம் வந்தா எப்படி தடக்கவே முடியாது சொல்றார் இதுல. சீதா பிராட்டி அத்தனை அழுதுட்டு இருந்தாள், தியானத்திலே தல்லீனளாயிருந்தாள், ராமன்யே நினைச்சுட்டு. மீலிதம் நயன சலீலம், அந்த கண்ல ஜலம் கொட்டு இருக்கு தாராகாரமா. விலாபத்தினாலே துக்கத்தினாலே. விலாபகா சானுபந்தகா, எத்தனை துக்கம் சீதா பிராட்டிக்கு. அதனாலேயே ஹம்சமே என்னே நினைச்சுட்டு இருப்பா. அவ எல்லாத்தையும் நினைக்கிறா, என்னோட சேர்ந்து இருக்கிறது. முதலான விற்த்தாந்தங்கள் எல்லாம் நினைச்சுட்டு முன்னே 6 போற விற்த்தாந்தங்களையே கணக்கு போட்டு
ஐயோ இது என்ன இது, இந்த விதி இப்படி பண்ணுடுத்தே, இதை தடக்கலாமான்னு கேட்ட யாரும் விதியை ஒண்ணும் பண்ண மாட்டேன். தாராகாராம் நயன சலீலம் அது போட்டார் பாருங்க அந்த வேர்ட்ஸ். ஆனா அது எப்படி இருக்குது கேட்டா சானுபந்தக, என்னையே அனுபந்தம், என்னையே அனுசரிச்சு வந்துட்டு இருக்கு அந்த மனசு. அதனால மனசு சூன்யம் இல்லை, அது என்னோட சேர்ந்து போகணும் தானே ஆசைப்படுறது அந்த மனசு. சானுபந்தகா யுத்தம் இப்படி தைன்யம் துர்நிவாரேனா, பாவம் தீனலாய் போயிட்டு இருக்கா சீதா பிராட்டி. தைரியத்தை தனு தர தனு, அசோகவனத்துல சீதை எத்தனை கஷ்டப்பட்டு இருக்காள். கோமலமான சரீரம், மனசு ஏகாகிரதையோட என்ன நினைச்சுட்டு இருக்கா, வேற ஒண்ணும் வெளியில தெரிஞ்சுட்டு இல்ல. ஆனா அவளுக்கு இவெல்லாம் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்காது இருந்தாலும் அவன் முதல்ல சொன்னதெல்லாம் இருக்கோ இல்லையோ காதுல தானே. அதனால அந்த பரமானந்தத்தை வெக்த பண்றதுக்கும் இவளுக்கு ஆயிட்டு இல்லை. ஞானபல சக்தி வீரிய தேஜஸ் என்ற ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவானுக்கு ஒப்புற மாதிரி இருக்கிற பிராட்டி மகாலட்சுமி அவளுடைய அசம்பரணம் எல்லாம் சொல்லியிருக்காளோ இல்லையோ சுவாமி தேசிகர் பிரபந்த சாரத்துல. அந்த மாதிரி ஒரு ஆழ்வார்கள் எங்க எப்படி அவதரித்தார், என்னென்ன எழுதினார், என்ன பண்ணார், எந்த ஊர்ல வந்தார், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. தனு கோமலமான சரீரத்தோட கூடியிருக்கிற மே சீதா, என்னுடைய சீதா நூனும் தப்பியது. இப்போ அதிகமான உள்ளே இருக்கிற அசோகவனத்துல பரிதாபம் பட்டு இருக்கா. அதுதான் இதுல என்ன முக்கியமான இதுன்னா, சீதை திருஷ்டி எங்க போச்சு அது கேட்டா வேற எத்தையும் பார்க்கவே இல்லையா. ராமனிய கண்ட கண்கள் வேற ஒண்ணும் பார்க்க மாட்டேன் நிச்சயம் பண்ணிட்டா. ஆனா மனசுல சிந்தனை பண்ணிட்டு இருந்தனாலே வெளியில ஒன்றும் தெரியவே இல்லை. வெளியில பார்த்தாலும் ராமர் தான், உள்ள பார்த்தாலும் ராமர் தான். தியானத்திலே தண்ணீராய் கண்ணலே ஜலம் தாராகாரமாய் கொட்டி கொட்டு தாரே தாரையாய் ராமர் சொல்றார், எங்க தன்னுடைய மனசுல சேர்த்துட்டு விட்டாள். அதனால இன்னும் துக்கம் ஜாஸ்தி ஆயிடுது. நான் இங்க வரைக்கும் சொன்னேனே உனக்கு, பாவம் அவளுடைய அந்த தீனமான திசையை யாருக்கும் சொல்ல முடியாது. பாவம் தௌர்பாகியம். பலமான சரீரத்தோட கூடி இருக்கிற சீதை இப்போ அசோகவனத்திலே தாப்பப்பட்டு இருக்கா. ஐயோ பாவம். அனுட்டியும் தன்னுடைய மனஸ்திதி அப்படியே இருக்குன்னு சொல்றதுக்காக சீதையுடைய மனஸ்திதிய சொல்ற. இப்போ இதுனும் ராமர் ஹம்சத்துக்கு சொன்னது இப்படி இப்படி இப்படியான்னு. இன்னும் ஹம்சம் வரல. ஆனா இப்போ ஹம்சம் அசோகவனத்துக்கு வந்துடுத்து. இப்போ ஹம்சம் சீதைய தர்சனம் பண்ண. இப்ப என்ன பண்றது, ஹம்சத்துக்கு சீதையுடைய தர்சனம். திருஷ்டுவா தஸ்யாஸ்த்வமபி கருணாம் தாத்ருஷீம் தாம் அவஸ்தாம் சக்ஷ்யஸ்யந்தகா ஸ்வயம் உபநதம் சோக வேகம் ந சோடும் திரவ்யாதானாம் தசவதனவத் வாபி ஜாதாவஜாதாக அலம்பந்தே கதமிவ தயாம் நிர்மலத்துவோபன்னாக. ஏ ஹம்சமே, நீ என்ன பண்ண தெரியுமா, என் மாதிரி ஹனுமந்தன் மாதிரி. எலை ஹம்சமே துவமப்பி, நீனும் ஹனுமான் நிற்கிறானே அவன் என்னைய, அவனையும் சொல்ற ராமர் மாதிரி. தஸ்யாக அவள தாம் தாத்ருஷி கருணாம் அவஸ்தா பாரு. ஹனுமானுக்கு பார்க்க முடியல, எனக்கும் அந்த சீதா பிராட்டியுடைய அந்த துஸ்திதிய நினைக்கவும் முடியாது. என்ன பாக்குறது எப்படி, நீனும் அப்படிதான் நினைக்கிற, உனக்கும் கண்ணாலே பார்க்க முடியாது. கருணாம் அவஸ்தா, ஐயோ அவளுடைய திசை எப்படி இருக்கியா, ஐயோ பாவம். அதை பார்த்தா உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நேரா நீ அப்போ நீரா அங்க போறிய, நீனு இப்ப பார்க்க போறே. கருணாம் அவஸ்தா திருஷ்டுவா, அங்க போய் பிரத்யட்சமா நீ பார்க்க போறியப்பா. ஸ்வயம் உபநதம் சோக வேகம் சோடும் பாரு. சீதையுடைய அதிசயமான அத அத்தீவான்னா ரொம்ப பார்க்கவே முடியாத திசை நீ பார்க்க போறே. இந்த சோக பிரவாகத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. அப்படி சோகப்பட்டு இருக்கா சீதா பிராட்டி. ஆனா அந்த ராவணாதிகள் ராட்சசர்கள், அவருடைய ராட்சசியர்கள், இவ எல்லாம் யாரு, மாம்சத்தை சாப்பிடுற குலத்துல தானே இவ எல்லாம் இருக்கிறா. அவ எல்லாம் ஒரு தாமசம் ராஜச குணத்தோட கூடி இருக்கிறா. எந்த காலத்திலும் அப்படிதான். ஆனா சாத்விகர்கள் சத்குணத்தோட சாத்வீகமான ஒரு மனசோட அவளுக்கு தயன்றது தானாயே வந்துடுறது. இந்த சீதையுடைய இந்த துர்தர்ஷை பார்த்த க்ஷணத்துல ஆமா உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஹம்சமே. ஏன்னா நீ சாத்விகம், விளைவில எத்தனை நல்லா இருக்க பாரு, உனக்கு சத்துவகுணம் ஜாஸ்தி இருக்கு. அதனாலே ரொம்ப துக்கமா இருக்கு உனக்கு, யாருக்கும் தடுக்க முடியாது அந்த துக்கம் உனக்கு உண்டாரு. நீனு வெளியில பார்த்தா விளைவிலன்னு சுத்தமா இருக்கேன், உள்ள மனசு சுத்த ஆத்மம் சிரேஷ்டமான ஆத்மாவா இருக்கேன் நீனு. ராவணன் போன்றவன் இல்ல, ராவணன் ராட்சச புத்தி, அவனுக்கு
கட்ட மனசு, தய கண்டிப்பா கிடையாது. ஆனா இன்னும் சொல்றேன் தெரியுமா, ராட்சச குலத்துல பிறந்தவாளுக்கும் ஒருத்தாளுக்கு நல்ல குணம் உண்டு. அது யார் தெரியுமா? அது விபீஷணன் மாதிரி. விபீஷணஸ்து சாத்விகா நது ராட்சச சேஷ்டிதா. தெரியுமா? அவருக்கு ராட்சச சேஷ்ட ஒண்ணும் இல்லை, அவனுக்கு ஒண்ணும் இல்லை, அவனுக்கு தய உண்டு. ஆனா ராவணனுக்கு இல்லை. ஆனா ராவணன் எதிரில அதை காட்ட முடியாத விபீஷணன் பாவம். அந்த ராவணன் எத்தனை கட்டவன் தெரியுமா? அவன் என்ன சொன்னா தெரியுமா சீதா பிராட்டிக்கு? நீனு என்னுடைய கட்டில் ஏறாதே இருந்தா உன்னை நானு பிராத கால போஜனத்துக்கு நான் அஷ்டாமி அன்னு சொல்லியிருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் உன்னை நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். பாத்தியா இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் மாதிரி அந்த ராவணனுடைய சரியை பாத்தியா? நீனே துக்கப்படாத இருக்கிறது எப்படி முடியும் சொல்றார். இப்போ முந்துக்கு சீத்தை கிட்டுக்கு போகணும் ஹம்சம், அந்த ராஜஹம்சம் அங்க போய் சீதா பிராட்டிக்கு ராமனுடைய விஷயத்தை சொல்லணும். எப்படி சொல்ல போறது? என்ன சொல்றது அந்த ஹம்சம்? என்ன சொல்லி அனுப்பியிருக்கான் ராமர்? நேதீயஸ்யாம் அதிகதரசோ தீர்காயாம் நிகாமம் சம்வேஷேன சமமபநயன் சர்வரீம் யாபயேதாக இத்தம் நித்ரா சமயமுசிதம் வீக்ஷ்ய நக்தம் சரீணாம் பிரத்யூஷே த்வம் பிரணய மதுரா ஸ்ராவயிஷ்யன் மதுக்திம். கேட்கறதுக்கு என்னுடைய வார்த்தைகள் அவளுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை தானே நீ சொல்ல போறேன். சீதை எங்க உட்கார்ந்துருக்கா? சிம்சுமா விருட்சத்தினுடைய மூலத்துல கிட்டதான் கீழே உட்கார்ந்துருக்கா. அது பக்கத்துல ஒரு பெரிய சரோவரம் உண்டு. அங்கே நீ என்ன பண்ண தெரியுமா? அந்த சரோவரத்துல நல்ல தீர்த்தத்தை சாப்பிடு, திருப்தி ஆள் வரைக்கும். உன்னுடைய ஆயாசம் எல்லாம் இங்க போயிருக்கியோ இல்லையோ, எல்லாம் ஆயாசம் எல்லாம் பூர்த்தி நீங்க போறது. நக்தஞ்சரீனா ராட்சசர்கள் சஞ்சாரம் பண்ற காலம் ராத்திரி. அந்த ஸ்திரீகள் எல்லாம் அங்கேதான் இருக்கா. அவ நித்ரா சமயம் அவளுக்கு எப்போ? கார்த்தாலே தான். நீனு பிரத்யூஷே உஷக்காலத்துல அவளுக்கு எல்லாம் தூக்கம் வந்துடுறது. நீனத்தை நிரீட்சணம் பண்ணு, ராத்திரி போகாதே, அவெல்லாம் எழுந்திருப்பா. அப்போ மதுரமான உன்னுடைய கண்டத்துல மதுக்திம் என்னுடைய வார்த்தைகள் ஸ்ராவயிஷ்யன்னு அவளுக்கு கேட்கிற மாதிரி சொல்லு. நன்னா தீர்த்தத்தை சாப்பிடு. ராமர் சொல்றாரு, தீர்த்தத்தை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஆயாசத்தை நீக்கிண்டு சீதைய கண்டு கிட்டக்கு போகாத, தூரத்துல இரு. என்னுடைய வார்த்தைகள் அந்த நிஷாச்சரிகள் எல்லாரும் எப்ப தூங்குறாளோ அப்போ நீ போய் சொல். பாரு எத்தனை அழகா சொல்றார். துவம் நீன நேதீயஸ்யாம் பக்கத்துல இருக்கிற தீர்காயாம் நிகாமம் திருப்தி ஆறு வரைக்கும் அதிகதர சக. அந்த ஹம்சத்துக்கு அது உண்டோ இல்லையோ, எல்லா தோஷங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு நித்தியம் மட்டுமா சாரதமமான விஷயத்தை மாத்திரம் எடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு. அதனால நீனு ரசம் அதிக ரசமான அந்த தீர்த்தத்தை பிரசாதமாய் சாப்பிட்டு ஆயாசத்திய அவன் அப்பனயன் நீக்கிண்டு நக்தஞ்சரீனாம் ராத்திரியிலே சஞ்சாரம் பண்ற ராட்சசர்கள் ஸ்திரீகள் அவளுக்கு உச்சிதமான நித்ரா சமயம், அது உஷக்காலம். அது வீக்ஷ காத்துண்டிரு, தட்சணத்துல போய் ஒன்னும் சொல்லாதே. பிரத்யூஷே வரதகா, பிரத்யூஷன்னா உஷக்காலத்துல மதுரமான உன்னுடைய குரல் பிரணய மதுரா மதுக்திம் அவளுக்கு கேட்கிற மாதிரி சொல்லு. சந்தேசேனா சர்வரீம் யாவையேதாக. அதனால உஷக்காலத்துல தானே அவ எல்லாம் தூங்குறா. அங்கே வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? நன்னா தூங்கு சொல்றார் ராமன். என்னுடைய வார்த்தையை நீனு அந்த காலத்துல உச்சக்காலத்துல சொல்லணும், அவளுக்கு கேட்கிற மாதிரி என்னுடைய சந்தேசேனா. அதனால இப்ப என்ன பண்ணு? சர்வரின்னா ராத்திரி, இதை பூர்த்தி அந்த ராத்திரி யாப்பயேதாக க்ஷேபம் பண்ணணும். நீனு க்ஷேபம் பண்றது எப்படி? அந்த காலத்தையே ராத்திரி காலத்தையே நன்னா தூங்கி காலக்ஷேபம் பண்ணி அப்புறமா கார்த்தாலே சீதைக்கு கேட்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லு. ஏன்னா அது வேற அந்த காதுக்கும் விழக்கூடாது. ராட்சசர்கள் எல்லாம் தூங்கி இருக்கணும். அப்போ நீ இந்த வார்த்தையை சொல்லு அன்னுட்டு சொல்றார். இத முந்தக்கு நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.